பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியின் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நாட்கள் முழுவதும் கர்த்தர் உங்களை கிருபையாய் பாதுகாத்து வழிநடத்தியிருப்பார் என்று நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். அவரை நம்புகிற ஒருவரையும் அவர் கைவிடுகிறவர் அல்ல. வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசமடைந்தார்கள், அவர்களுடைய முகங்கள் வைக்கப்பட்டு போவதில்லை என்று. நிச்சயமாகவே அவரை நம்புகிற ஒவ்வொருடைய வாழ்விலும் நன்மைகளை செய்கிற ஆண்டவர் கைவிடாமல் பாதுகாப்பாராக. இந்த நாளிலும் உங்களோடு ஒரு சில வேத வசனங்களை ஆண்டவருடைய நாமத்து நிமித்தம் உங்கள் முன்பாக வைத்து உங்களுக்காக நான் ஜெபிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்பதற்காக இன்றைக்கு இந்த தலைப்போடு உங்களோடு பேசலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். நாம் நடக்கக்கூடாத சில வழிகளை குறித்து அல்லது நாம் செய்யக்கூடாத சில செயல்களை குறித்து வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்பதை ஒரு 5 காரியங்களை ஒரு 5 வசனத்தின் மூலமாக நாம் தியானித்து ஜெபிக்கலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று வாக்கு பண்ணின ஆண்டவர் நாம் நடத்துகிற அல்லது நாம் நடக்கிற வழியை அவர் நமக்கு காண்பிக்கிறார். இயேசு சொல்லும்போது சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று. அவர் நமக்கு வழியா இருக்கிறார், அவர் நமக்கு வாசலா இருக்கிறார். அவருடைய வழியிலே நடக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவருடைய வழியிலே நடக்கிறவர்களுக்கு சமாதானம் உண்டு, அவருடைய வழியிலே நடக்கிறவர்களுக்கு நன்மைகள் உண்டு, அவருடைய வழியிலே நடக்கிறவர்களுக்கு விடுதலைகள் உண்டு, அவருடைய வழிகளிலே நடக்கிறவர்களுக்கு அவருடைய பெரிதான கிருபை அவர்களை சூழ்ந்து அவர்களை பாதுகாக்கிறது. இந்த நாளிலும் கூட சில காரியங்கள், நாம் நடக்கக்கூடாத சில வழிகள் அல்லது நாம் செய்யக்கூடாத சில காரியங்களை நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். ஆதாரமாக 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம் இப்படி சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம், வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷனுடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமன் என்று விளங்க பண்ணுகிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபத்திலே தங்களை வெளிப்படுத்தும் போது இப்படி சொல்லுகிறார், வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமல் வேத வசனத்தை நாங்கள் புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக நடக்கிறோம் என்று. அப்படியானால் அவருக்கு ஊழியம் செய்கிற அல்லது அவருக்கு மாதிரியா இருக்கிற, ஆண்டவருக்கு பிரியமாய் வாழுகிற சபைகளுக்கு சாட்சியா நிற்கிற இந்த பவுல் தன்னை வெளிப்படுத்தும் போது சொல்லுகிறார், தந்திரமாய் நாங்கள் நடக்கிறவர்கள் அல்ல, அந்தரங்கமான காரியங்களை, வெட்கமாய் தோன்றுகிற அந்தரங்கமான காரியங்களை அவர் வெறுக்கிறார். சொல்லுகிறார், நாங்கள் வேத வசனத்தை புரட்டுவதில்லை, தந்திரமாய் நடப்பதில்லை, சத்தியத்தின் நிமித்தம் சத்தியமாய் நடக்க நாங்கள் பிரயாசப்படுகிறோம் என்று. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே ஆவிக்குரியவர்கள் என்றும் தேவனுடைய பிள்ளைகள் என்றும் தேவனை விசுவாசிக்கிறவர்கள் என்றும் அல்லது தேவனை பிரதிபலிக்கிறவர்கள் என்றும் சொல்லி தந்திரமாய் நடக்கிற அநேகரை நாட்களே நாம் காண முடியும். தங்களை நல்லவர்கள் என்றும் பரிசுத்தவான்கள் என்றும் தேவனுக்கு பிரியமானவர்கள் என்றும் தங்களை வெளிப்படுத்தி கொண்டு அசுத்தமான கிரியைகளை நடப்பித்து ஜனங்களை வஞ்சிக்கத்தக்கதாக தங்களுக்கு பிரியமான காரியங்களை செய்கிற அநேகரை நாட்களே நாம் காண முடியும். ஆனால் பவுல் சொல்லுகிறார், ஒரு ஆவிக்குரியவன் தந்திரமாய் நடக்கக்கூடாது. காரணம் என்ன? நம்முடைய ஆண்டவருக்கு முன்பாக எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது. நம்முடைய ஆண்டவருக்கு முன்பாக எந்த ஒளிவு மறைவும் இல்லை. நாம் மனிதனை ஏமாற்றலாம், ஆனால் தேவனை ஏமாற்ற முடியாது.
அப்படியானால் தேவனை ஆராதிக்கிற ஒரு ஆவிக்குரிய நபர் ஆமேன் தந்திரமாய் நடவாமல் ஆமேன் அந்தரங்கமான வெட்கத்திற்கு ஆமேன் வெட்கப்படுத்துகிற அல்லது வெட்கமாய் தோன்றுகிற அந்தரங்க காரியங்களை ஸ்தோத்திரம் செய்யாமல் ஆமேன் தந்திரமாய் நடவாமல் வேத வசனத்தை புரட்டாமல் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். வெளியிலே தங்களை நல்லவர்களாக காட்டிக்கொண்டு அந்தரங்க வாழ்விலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறவர்களாக அல்ல, தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறவர்களாக நாம் வாழ்வோமே ஆனால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது நமக்கு மிக மிக ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமேன். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஆமேன் தந்திரமாய் நடக்கிறவர்களாக அல்ல. ஆமேன். பிசாசு தந்திரமானவன். ஒரு மனிதன் தந்திரமாய் செயல்படுகிறானேயானால், தந்திரமாய் நடக்கிறானேயானால் அவனுடைய வாழ்விலே பிசாசுடைய கிரியைகள் இருக்கிறது. காரணம் ஆமேன் அவன் தந்திரசாலி. அவன் யாரை வஞ்சிக்கலாம் என்று தந்திரமாய் அவன் செயல்படுகிறவன், யாரை விழத்தள்ளலாம் என்று தந்திரமாய் செயல்படுகிறவன், யாரை எப்படி தேவனுடைய அன்பை விட்டு அவன் வழிவிலகச் செய்யலாம் என்று தந்திரமாய் செயல்படுகிறவன். ஆதாமு ஏவாளிடத்திலையும் தந்திரமாய் செயல்பட்டு தேவ சமூகத்தை விட்டு வெளியே போவதற்கு காரணமாக இருந்தவன். இயேசுடைய ஆமேன் ஊழியத்தின் நாட்களிலே இயேசுவை ஸ்தோத்திரம் வஞ்சிப்பதற்காக தந்திரமாய் செயல்பட்டான். ஆனால் அவனுடைய தந்திரத்தை அறிந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆமேன் ஸ்தோத்திரம் வாழ்வில் வசனத்தின் மூலம் அவனை ஜெயித்து ஆமேன் தந்திரமாய் நடவாமல் ஆமேன் இன்றும் நமக்கு முன்பாக சாட்சியாய் வாழ்ந்து சென்றார். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற நாம் ஆமேன் ஸ்தோத்திரம் நாம் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற நாம் ஸ்தோத்திரம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று ஆமேன் ஸ்தோத்திரம் வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆமேன். நாம் தந்திரமாய் நடக்கக்கூடாது. இரண்டாவதாக ஆமேன் எபேசியர்கள் நிருபம் அதனுடைய 17வது வசனம் சொல்லுகிறது, ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்று தந்திரமாய் நடக்கக்கூடாது. 2 மற்ற மக்கள் நடக்கிறது போல வீணான எண்ணங்களிலும் வீணான சிந்தனைகளிலும் ஆமேன் நடவாமல் தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று வேதம் நமக்கு அழகாக கற்றுக் கொடுக்கிறது. ஆமேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சிந்தனைகளை அறிந்திருக்கிறவர், நம்முடைய செயல்களை அறிந்திருக்கிறவர் சொல்லுகிறார், நம்முடைய சிந்தனைகள் வீணானவைகளை சிந்திக்க கூடாது. சிந்தனைகள் சில நேரம் நம்முடைய சிந்தனைகள் பாவத்தை கொண்டு வருகிறது. சிந்தனைகள் சில நேரங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத கிரியைகளை வெளிப்படுத்துகிறது. சிந்தனைகள் சில சமயங்களில் கொடூரங்களை வெளிப்படுத்துகிறது. ஆகவே மற்ற மக்களை போல நாம் சிந்தனைகளிலே ஸ்தோத்திரம் பிசாசுக்கு இடம் கொடுக்காத ஸ்தோத்திரம் சிந்தனைகளிலே நாம் உலகத்திற்கு இடம் கொடுக்காமல், சிந்தனையிலே நாம் அசுத்தத்திற்கு இடம் கொடுக்காமல் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். எனவே ஸ்தோத்திரம் சில சமயங்களில் ஸ்தோத்திரம் அநேகர் சொல்லுகிற காரியம் ஏதோ நான் ஒரு சிந்தனையிலேயே ஸ்தோத்திரம் வாழ்க்கையை ஓட்டிகிட்டே இருக்கிறேன். தூக்கம் இல்லை, சும்மா படுத்திருந்தாலும் ஏதோ நான் சிந்திச்சுட்டே இருக்கிறேன். சில நேரங்களில் ஸ்தோத்திரம் சமாதானம் இல்லாத நிலைமை. காரணம் ஏதோ ஒரு சிந்தனை என்ன ஆழ்த்திட்டே இருக்கிறது. சில நேரங்களில் வீணான சிந்தனைகள் நம்ம தூக்கத்தை கெடுக்கும், வீணான சிந்தனைகள் நம்முடைய ஜெபத்தை கெடுக்கும், வீணான சிந்தனைகள் நம்முடைய ஆராதனையை கெடுக்கும், வீணான சிந்தனைகள் நம்முடைய பிரதிஷ்டையை கெடுக்கும், வீணான சிந்தனைகள் தேவனுக்கு பிரியமில்லாத வழியில் நம்மளை நடத்தும். ஆகவே ஆண்டவரை ஆராதிக்கிற ஆவிக்குரியவர்கள் வீணான சிந்தனையில் நடவாதபடி தேவனுக்கு பிரியமாய் நடக்க ஸ்தோத்திரம் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாமே தேவனை ஆராதிக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய நடக்கைகளும் தேவனுக்கு பிரியமா இருக்க வேண்டும். நம்முடைய சிந்தனைகளும் தேவனுக்கு பிரியமா இருக்க வேண்டும். நம்முடைய சிந்தனையின் மூலம் நாம் பாவம் செய்யாதபடி, நம்மை
கட்டுப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஆமே ஸ்தோத்திரம். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார். ஆமே அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும்போது சொல்லுகிறார், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும்போது, இந்த பொல்லாத சந்ததிகளை விட்டு நீங்கள் விலக வேண்டும் என்று. இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. இந்த உலகத்தில் உலகத்தோடு ஒத்து ஓடுகிற மக்களுடைய சிந்தனைகளும் பொல்லாதவைகளாகவே இருக்கிறது. அவர்களைப் போல நம்ம சிந்திக்காம கிறிஸ்துவில் உள்ள சிந்தையே நமக்குள் இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்காய் வாழ்ந்து அவரோடு நித்தியத்திலே வாழ்வதற்கு நாம் பிரயாசப்பட வீணான சிந்தனைகளை நாம் ஸ்தோத்திரம் இடம் கொடுக்காமல் நம்மை காத்துக்கொள்ள தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். மூன்றாவதாக ஆமென் ஸ்தோத்திரம், எபேசியர்கள் நிருபம் 5ஆவது அதிகாரம் அதனுடைய ஆமென் ஸ்தோத்திரம் 15வது வசனம் இப்படி சொல்லுகிறது. ஆமென் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, 1 தந்திரமாய் நடக்கக்கூடாது, 2 வீணான சிந்தனையில் நடக்கக்கூடாது, 3 ஞானமற்றவர்களைப் போல நடக்கக்கூடாது. காரணம் என்னவென்றால், நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறது. பொல்லாத நாட்களுக்குள் இருக்கிறோம். இந்த வருடத்தை நாம் துவங்கினோம். 2026 ஜனவரி மாதத்தை துவங்கின நாம் இன்றைக்கு 2026 7ஆவது மாதத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். 6 மாதங்களை நாம் கண்ணை மூடி திறக்கிறது போல நம்ம முடித்து விட்டோம். இந்த வருஷம் முடிகிறதுக்கு இன்னும் நமக்கு முன்னாடி 5 மாதங்களே உள்ளன. அப்போது நாட்கள் பொல்லாதவைகள். நாட்களை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாட்களையும் நாம் வீணடித்து விடாதபடி பிரயோஜனப்படுத்தி கொள்ளுவதற்கு ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களாய் நடக்க வேண்டும். ஆமேன். ஏதோ வீணான வாழ்க்கை வாழ்ந்து பிரயோஜனமற்றவர்களாய் நாம் வாழாம தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து ஞானம் உள்ளவர்களாய் ஸ்தோத்திரம் கவனமாய் நடந்து கொள்ள வேண்டும். எதை செய்தாலும் அதை கர்த்தருக்கென்று செய்ய வேண்டும். எதை நாம் செய்ய பிரயாசப்பட்டாலும் அதை கர்த்தருக்கென்று செய்ய பிரயாசப்பட வேண்டும். எதை நாம் ஸ்தோத்திரம் செய்தாலும் தேவனுக்கு பிரியமாய் செய்ய நாம் பிரயாசப்பட வேண்டும். அதை நாம் வீணடித்திடக்கூடாது. நாட்கள் பொல்லாத நாட்கள். அதனால நாம் நம்முடைய நாட்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். படிக்கிற பிள்ளைகள் தங்கள் நாட்களை பிரயோஜனப்படுத்தி தங்களுடைய எதிர்காலங்களை ஸ்தோத்திரம் ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொள்ள வேண்டும். வாலிப பிள்ளைகள் தங்கள் வாலிப நாட்களை பிரயோஜனப்படுத்தி கொண்டு எதிர்காலத்தை சந்தோஷமாய் அமைத்து கொள்ள வேண்டும். பெரியவர்கள் முதியவர்கள் எல்லாம் குடும்பஸ்தர்கள் தங்களுடைய குடும்பங்களை நடத்துவதற்காக பலனுள்ள நாட்களே ஸ்தோத்திரம் செய்கிற வேலைகளை ஸ்தோத்திரம் நன்றாக செய்து உற்சாகமாய் செய்து வருமானங்களை பிரயோஜனப்படுத்தி கொண்டு எதிர்காலங்களில் ஸ்தோத்திரம் சமாதானத்தை கண்டு கொள்ள வேண்டும். முதியவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து அவர்களுடைய வாழ்நாட்களை அவருடைய நன்மைகளை கண்டு சந்தோஷப்பட வேண்டும். பொல்லாத நாட்களுக்குள்ளே இருக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆயுசு நாட்கள் சீக்கிரமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலும் எப்போ எது வேண்டுமானாலும் நடக்கலாம். இந்த உலகத்தில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் ஞானமற்றவர்களைப் போல அல்ல, தேவனுக்கு பிரியமாய் நடந்து அவர்கள் ஆண்டவருக்கு முன்பாக ஸ்தோத்திரம் ஞானமுள்ளவர்களாய் நடக்க வேண்டும். கொலோசியர்கள் நிருபம் 4ஆவது அதிகாரம் 5ஆவது வசனமா இப்படி சொல்லுகிறது. புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். உலக மனுஷனுக்கு முன்பாக சராசரி ஒரு உலக மனிதன் தன்னுடைய வாழ்நாட்களில் ஸ்தோத்திரம் அவனுடைய நாட்களையும் வருடங்களையும் மனக்கணக்கில் ஸ்தோத்திரம் மனத்தெளிவோடு வாழ்ந்து இந்த உலகத்தில் சில வெற்றிகளை ஸ்தோத்திரம் அனுபவித்து ஸ்தோத்திரம் ஒரு சக்சஸான வாழ்க்கை வாழ்ந்து விடுகிறான். ஆனால் ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் சில நேரங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் சில ஸ்தோத்திரம் தோல்விகளையே சந்திக்கிறார்கள். சில இடங்களில் தோற்று போகிறாங்க, சில இடங்களில் வெட்கப்பட்டு போகிறாங்க, சில இடங்களில் சில பிரச்சனைகள் அனுபவிக்கிறாங்க. ஆனால் பவுல் கொலோசியருக்கு எழுதும்போது சொல்லுகிறார், புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக நீங்கள் ஞானமாய் நடந்து உங்களுடைய நாட்களை உங்களுடைய காலத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய நாட்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். அப்போ எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகள் தந்திரமாய் நடக்கக்கூடாது, வீணானதை சிந்திக்கக்கூடாது, ஞானமற்றவர்களைப் போல நடக்கக்கூடாது,
நான்காவதாக ஸ்தோத்திரம், ரோமர்கள் நிருபம் 8வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனமும் 6வது வசனம் இப்படி சொல்லுகிறது. அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. 7வது வசனம் இப்படி சொல்லுகிறது. மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 8வது வசனம் சொல்லுகிறது, மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனை பிரியப்படுத்த மாட்டார்கள். அப்படின்னா ஒரு மனுஷன் தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிற ஒரு மனுஷன் தன்னுடைய நடக்கையில் தந்திரமாக நடக்கக்கூடாது. 1, வீணானதை சிந்திக்கக்கூடாது. 2, சோத்திர ஞானமற்றவர்களைப் போல நடக்கக்கூடாது. 3, 4வது மாம்சத்தின்படி நடக்கக்கூடாது. சோத்திரம் முக்கியமானது. நாம் எல்லாரும் ஆவிக்குரியவர்கள். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிற விதம், வேதம் நம்மை நடத்துகிற விதம், தேவன் நம்மை நடத்துகிற விதமே நாம் நடப்பதற்கு பிரயாசப்பட வேண்டுமே தவிர நம்முடைய விருப்பத்தின்படி நடக்கக்கூடாது. மாம்சத்துக்குரியவர்கள் மாம்சம் விரும்பினபடி நடப்பாங்க. ஆவிக்குரியவர்கள் ஆவியானவர் எப்படி தங்களை வழி நடத்துகிறாரோ அப்படியே நடப்பார்கள். அப்போஸ்தலரிடத்திலே இயேசு சொல்லும்போது சொல்லுவார், நான் போய் உங்களுக்காக பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்ளுவேன், அப்போது உங்களை தேற்றுவதற்கும் நடத்துவதற்கும் பரிசுத்த ஆவியானவரை பிதா உங்களுக்கு தந்தருளுவார். அவர் உங்களை சகல சத்தியத்திலும் நடத்துவார் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படியானா ஸ்தோத்திரம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மை விட்டு கொடுக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய பிள்ளைகளை சரியான பாதையில நடத்துகிறார். பிரச்சனைகள் வரும்போதும் சரி, நெருக்கங்கள் வரும்போதும் சரி, அதிலிருந்து தப்பிச் செல்வதற்கான வழியை காட்டி கொடுக்கிறார். பாவங்கள் நம்மை நெருக்கும் போது அதை விலகிச் செல்வதற்கான வழியை காட்டி கொடுக்கிறார். சில நெருக்கங்கள் வரும்போது அதிலிருந்து தங்களை காத்து கொள்வதற்கு சில வழிகளை காட்டி கொடுக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் சோத்திரம் மனம் போன போக்கில் போவாங்க. தங்களுடைய மனதில் என்ன நினைக்கிறார்களோ அதை நிறைவேற்றுவதற்கு பிரயாசப்படுவார்கள். கண் போன போக்கிலே, மனம் போன போக்கிலே வாழ்ந்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து தேவ மகிமையை இழந்து ஸ்தோத்திரம் உலகத்தோடு ஒட்டி நரகத்திற்கு நேராய் கடந்து செல்லுவார்கள். முடிவு மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் 8வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம், மாம்ச சிந்தை மரணம். யார் ஒருவர் மாம்ச சிந்தையோடு நடக்கிறார்களோ அவர்கள் ஸ்தோத்திரம் எப்படி இருக்கிறாங்கன்னா, ஸ்தோத்தரிக்கிறோம், மரணத்தை தேடி போகிறார்கள். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மரணத்தை தேடி போகிறார்கள். மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகையா இருக்கிறது. அப்போ ஒரு மனுஷன் ஸ்தோத்திரம் மாம்சத்தின்படி நடக்கிறானா, அவன் ஆவியானவருக்கு இடம் கொடுக்கல. ஆவியானவருக்கு இடம் கொடுக்காதனால மாம்ச சிந்தை அவனை மரணத்துக்கு நேராக நடத்துகிறது. 2, மாம்ச சிந்தையோடு நடக்கிற அவன் தேவனுக்கு பகையாளியா இருக்கிறான், தேவனை பகைக்கிறான், தேவனை வெறுக்கிறான். அதாவது ஒரு நபரிடத்துல ஒரு தவறை சுட்டி காட்டும்போது அந்த தவறு அவருக்கு சந்தோஷமாக இருக்கும், அவருக்கு ஒரு அதை செய்வதில் ஒரு உற்சாகம் இருக்கும். அது நீ செய்கிற தவறு என்று சொல்லும்போ எப்படி அந்த தவறை சுட்டி காட்டுகிற மனிதன் இந்த தவறு செய்கிற மனிதனுக்கு பகையாளியாக தோன்றுகிறானோ, அதே போல இந்த ஸ்தோத்திரம் வசனத்தை ஸ்தோத்திரம் சுட்டி காட்டி நீ நான் செய்கிறது தப்பு, நீ மாம்சப்படி நடக்கிற சொல்லி தவறான காரியங்களை சுட்டி காட்டும் போது அவன் தேவனை பகைக்கிறான், தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிறான், அவன் தேவனுக்கு கீழ்ப்படிவதில்லை. அதனால ஸ்தோத்திரம், மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனை பிரியப்படுத்த மாட்டார்கள். தேவனை ஒரு மனிதன் பிரியப்படுத்த வேண்டுமே ஆனால் அவன் மாம்சத்தின்படி வாழ்ந்தால் தேவனை பிரியப்படுத்த முடியாது. மாம்ச சிந்தை மரணம். மாம்சம் மனம் போன போக்கில் கொண்டு போகும். மாம்சம் தன்னுடைய விருப்பத்துக்கு நேராக கொண்டு போகும். மாம்சம் தேவனை விட்டு தூரப்படுத்தும். அதனால எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எப்படி நடக்க வேண்டுமேனால் சோத்திரம் மாம்சத்தின்படி நடக்கக்கூடாது, ஆவிக்குரியவர்களாய் நடக்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி மனம் போல நடக்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல.
ஆமீன். எல்லா ஊழியர்களும் சொல்லுகிற வார்த்தை எப்படியும் வாழலாம் என்பது கிறிஸ்தவம் அல்ல. ஆமென், ஸ்தோத்திரம். இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு வரமுறை உண்டு, ஒரு கட்டுப்பாடு உண்டு. அப்படியே வாழ்ந்தாக வேண்டும். அப்படி வாழ்வதற்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் தான் ஆவிக்குரியவர்கள். அவர்கள் யார்? ஆவியானவருக்கு தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள். அதனால தான் நம்ம ஆமென் 1 யோவானில் நம்ம வாசிக்கும் போது, நீங்கள் அவராலே பெற்றுக்கொண்ட அபிஷேகம் உங்களை நடத்தும், யாரும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியதில்லை. காரணம், உங்களை அபிஷேகித்தவர், உங்களை ஆமென் ஸ்தோத்திரம் ஆவிக்குள்ளாக்கினவர், உங்களுக்கு தந்துள்ள பரிசுத்தாவியானவர் உங்களை சகல சத்தியத்தில் நடத்துகிறபடியினால் நீங்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் அல்ல, ஆவியின்படி நடக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். அப்படியானா இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நம்முடைய நல்ல நாட்களை ஸ்தோத்திரம் ஆவிக்குரிய ஸ்தோத்திரம் பிரகாரமாய் நடந்து தேவநாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் காணப்படுவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்வில் பெரிய காரியங்களை செய்வாராக. 5வதாக 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனமும் 6வது வசனம் இப்படி சொல்லுகிறது: கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக. மேலும் சகோதரரே, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளையிடுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதும்போது இப்படி சொல்லுகிறார்: தேவனை பற்றும் அன்பும் கிறிஸ்துவின் உங்களுடைய இருதயத்திலே தேவனை பற்றும் அன்போடும் கிறிஸ்துவின் ஸ்தோத்திரம் பொறுமைக்கு நேராய் தேவன் உங்களை நடத்துவாராக சொல்லிட்டு சொல்றாரு. எங்களிடத்தில் கற்றுக்கொண்ட ஸ்தோத்திரம் முறைமையின்படியே நீங்க நடக்கணும். அதன்படி நடக்காம தங்கள் மனம் போல நடக்கிறவர்களுடைய சோதரம் அடிச்சுவடுகளை பின்பற்றாம ஒழுங்கற்று நடக்கிறவர்களுடைய சோத்திரம் வாழ்வை பின்பற்றாம அவர்களை விட்டு விலக வேண்டும். அப்படின்னா இது உலக மனுஷனை குறித்து சொல்லவில்லை. கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறேன் என்று சொல்லி தங்கள் மனதிற்கு விருப்பமாக அல்லது மனம் போன போக்கில் வாழ்கிற நிறைய ஜனங்கள் இருக்கிறார்கள். தங்களை பரிசுத்தவான்கள் என்று, சுவிசேஷர்கள் என்று, ஸ்தோத்திரம் தேவனுடைய பிள்ளைகள் என்று, விசுவாசிகள் என்று தங்களை வெளிப்படுத்தி கொண்டு அலங்காரத்திலே தங்களை தேவனுடைய பிள்ளைகளாக காட்டிக்கொண்டு அந்தரங்கத்திலே தேவனுக்கு பிரியமற்றவர்களாய் வாழ்ந்து மனம் போன போக்கிலே போய் ஒழுங்கற்று நடக்கிறவர்களை விட்டு வழி விலக, அதை மாற வேண்டும், அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. அது ஒரு பெரிய பிரசங்கம். ஆனாலும் ஒரு சில வார்த்தைகளில் நான் அதை உங்களுக்கு முன்பாக சுருக்கி கொள்ளுகிறேன். ஒரு மனிதன் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருவதற்கு ஒரு கட்டுப்பாடு உண்டு. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெபிப்பதற்கு ஒரு கட்டுப்பாடு உண்டு. ஆவிக்குரிய ஆராதனையிலே கலந்து கொள்ளுகிறதற்கு ஒரு கட்டுப்பாடு உண்டு. இந்த உலகத்திலே ஒரு ஆவிக்குரியவன் வாழ்வதற்கு ஒரு கட்டுப்பாடு உண்டு. ஸ்தோத்திரம். மற்ற மனிதனுக்கும் நமக்கும் வித்தியாசம் உண்டு. உலக மனுஷனுக்கும் நமக்கு வித்தியாசம் உண்டு. அவன் பேசுகிறது போல நமக்கு பேசுவதற்கு அதிகாரம் இல்லை. அவன் செயல்படுவது போல நமக்கு செயல்படுவதற்கு அதிகாரம் இல்லை. அவன் ஸ்தோத்திரம் தன்னுடைய ஸ்தோத்திரம் தன்னை அலங்கரித்தது போல நாம் அலங்கரிப்பதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. ஸ்தோத்திரம். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில, உலக மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில செய்வது போலெல்லாம் நாம் செய்வதற்கு வேதம் நமக்கு அனுமதிக்கவில்லை. மாறாக நாம் நடக்க வேண்டிய ஒரு ஒழுங்கு, ஒரு கிரமம் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்தவான்கள் நமக்கு முன்பாக ஒரு நீதியான நடக்கைகளை வைத்திருக்கிறார்கள். பரிசுத்தவான்கள் நமக்கு முன்பாக ஒரு பரிசுத்த நடக்கையை நடந்து நம்ம காண்பித்து போயிருக்கிறார்கள். அவர்களோட அடிச்சுவடுகளை பின்பற்றுவது மிக அவசியம். நம்முடைய நடை, உடை, பாவனை, சிதை அலங்காரம், முக அலங்காரம் எல்லாவற்றிலும் நம்மை ஸ்தோத்திரம் மற்றவர்களைப் போல அல்ல, கிறிஸ்துவை தரித்தவர்களாய் நம்மை வெளிப்படுத்துவதற்கு ஒழுங்கற்று நடக்கிறவர்களாய் அல்ல, ஒழுங்காய் நடக்க வேண்டும் என்று ஸ்தோத்திரம் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில
பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நாம் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்மை இந்த உலகத்தில் எந்த பாவத்தையும் பாராத, எந்த பாவத்தையும் செய்யாத ஒரு பரிசுத்தவானை காண்பித்து கொடுத்தார். பிலாத்துவுக்கு முன்பாக நிற்கும்போது எல்லாரும் இயேசுவை ஸ்தோத்திரம் சில குற்றங்களை, பொய்யான குற்றங்களை சொல்லி குற்றப்படுத்தும் போது இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, ஸ்தோத்திரம், பிலாத்துவுக்கு முன்பாக நின்று சொன்ன ஒரு வார்த்தை, உங்களில் யாராவது என்னிடத்தில் யாதொரு குற்றம் உண்டு என்று சொல்ல முடியுமா? நான் என்ன குற்றம் செய்தேன் என்று சொல்ல முடியுமா? எந்த குற்றமும் செய்யாத ஒரு நபரால் மாத்திரமே ஒரு ராஜா முன்பாடி அல்லது ஒரு அதிகாரி முன்னாடி தன்னை ஸ்தோத்திரம் அறைகூவல் விட வைக்க முடியும். என்னிடத்தில் இருக்கிற தவறு, நான் என்ன தப்பு செய்தேன், நான் என்ன தவறு செய்தேன், நான் என்ன தவறு சொன்னேன் என்று சொல்லி உங்களால் சொல்ல முடியுமா என்று சொல்லி ஸ்தோத்திரம் அவளிடத்தில் கேட்க முடியும். காரணம், அவர்களுக்கு தெரியும் நான் எந்த தவறும் செய்யவில்லை என்று. எதை ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நமக்கு காண்பித்து கொடுத்தார். அவருடைய நடக்கையில், செயலில், எல்லாவற்றிலும் தேவ சித்தத்தை செய்கிறவராக தம்மை வெளிப்படுத்தினார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாய் ஒழுங்கு உள்ளவர், ஒரு ஒழுங்கு கிரமமும் உள்ளவர்களாய் நடக்க நாம் பிரயாசப்பட வேண்டும். ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஸ்தோத்திரம் நம்ம பரலோகத்துக்கு போகலாம் என்று நினைக்க முடியாது. இயேசு சொல்லும்போது சொல்லுகிறார், அந்நாட்களே அநேகர் வந்து உடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம், உடைய நாமத்தினாலே ஸ்தோத்திரம் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தோம் என்று சொல்லி தங்களை அறிமுகப்படுத்தும் போது ஸ்தோத்திரம் அவர் சொல்லுவார், நான் உங்களை அறியேன். காரணம், நீங்கள் செயல்களிலே ஸ்தோத்திரம் தேவனுடைய நாமத்து நிமித்தம் அநேகர் காரியங்களை செய்தீர்கள். ஆனால் உங்கள் செயல்கள் என்னை உங்கள் பக்கம் திருப்பவில்லை. ஸ்தோத்திரம் விசுவாசமோ பரிசுத்தமோ பேச்சோ நடக்கையோ கிறிஸ்து நம்மை ஸ்தோத்திரம் நம்மை திரும்பி பார்க்காதபடி நம்முடைய வாழ்க்கை இன்னும் பாவத்துக்குள் இருக்கிற நிலைமையில் இருக்கிறோம். அந்த நிலைமைகளை நாம் மாற்றி பரிசுத்தம் உள்ளவர்களாக, நீதி உள்ளவர்களாக, ஒழுங்குள்ளவர்களாய் தேவனுக்கு முன்பாக நடந்து பரலோக ராஜ்யத்திற்கு நேராக நாம் ஸ்தோத்திரம் கடந்து செல்ல பிரயாசப்படுவோம். இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும், ஒவ்வொரு ஆவிக்குரியவர்களுக்கும் நடக்கத்தக்க சில வழிகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வழியின்படி நாம் நடப்போம். நடக்க பிரயாசப்படுவோம். அந்த வழியில் நடத்த நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த நல்ல நிகழ்ச்சிக்காய் ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் கூட ஒரு ஆவிக்குரியவன் ஒரு கிறிஸ்தவன் எப்படி நடக்க வேண்டும், நடக்க வேண்டிய 5 வழிகளை குறித்து நாங்கள் ஆண்டவரே தியானிக்க நீர் கிருபை செய்தீர். தந்திரமாய் நடந்துடக்கூடாதுப்பா. மனுஷர்களுக்கு முன்பாக தந்திரமாய், உமக்கு முன்பாக தந்திரமாய் நடக்காம, வீணானதை சிந்திக்காம, ஞானமற்றவர்களைப் போல நடக்காம, மாம்சத்தின்படி நடக்காம, ஒழுங்கற்று நடக்காம, ஆண்டவரே மனம் போல நடக்காம, உமக்கு பிரியமாய் நடந்து பரலோராஜ்யத்தின் அவகாசிகளாய் மாற ஒவ்வொருவருக்கு நீர் உதவி செய்வீராக. பாவம் நிறைந்த உலகத்தில், அக்கிரமம் நிறைந்த உலகத்தில், அநீதி நிறைந்த உலகத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொண்டு நித்தியத்திற்கு நேராய் நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் கர்த்தர் நன்மைகளை செய்து உமக்காய் வாழ்ந்து பரலோராஜ்யத்தை சுகந்தரிக்க உதவி செய்யுங்க. நன்மைகளை கட்டளையிடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையின் மூலம் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமேன்.